அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. வல்லவரே, நல்லவரே, அன்புள்ளவரே, என்றும் இருப்பவரே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளை கொடுத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, கொடுக்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. சகோதரன் மறைத்து சகோதரன் மூலிமா நீங்கள் எங்களுக்கு என்ன பேச வேணும்னு சித்தம் கொண்டிருக்கிறீங்களோ அது சகோதரன் மூலிமா பேசுங்க. பேசுகிறது நீங்கள் தான் தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்குறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் எந்த இடத்துல இருந்தோம், எந்த நிலைமையில் இருந்தோன்றது நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. எங்களை இந்த பரம அழைப்புக்கு எங்களை அழைத்திருக்கிறீங்க. நாங்கள் பரிசுத்தமாக ஆகணும் வேண்டும் என்று உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய வசனத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பித்ததுக்காக கூட ஆனக்கூடிய சோதனை தகப்பனே. என்னப்பா, எங்களுடைய குறைகள் குற்றங்கள் மன்னித்து இந்த நாள் வரையும் எங்களை வழிநடத்ததுக்காக கூட ஆனக்கூடிய சோதனை தகப்பனே. நாங்கள் எந்த இடத்துல பேசணும், எப்படி பேசணுன்றது உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசி கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம் தகப்பனே. அப்பா, கூடியிருக்கிற சகோதர ஒவ்வொரு கரங்களை ஒப்புக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளை சந்திங்க. ஒவ்வொருடைய இதயத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. வேதனைகள், துக்கங்கள், கவலைகள், கண்ணீரோடு இருக்கிற சகோதரிகளுடைய இதயத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளையும் வசனத்தை கொடுத்து எங்கள் இதயத்தை ஒரு இழுவாக ஆக்கியிருக்கிறீங்க தகப்பன். பாரமான இருந்த எங்கள் இதயத்தை நீங்கள் ஒரு இழுவாக ஆக்கியிருக்கிறீங்க. நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு உமக்கு செவி கொடுத்து உம்முடைய மக்களாக இயேசு கிறிஸ்து வரும்போது உண்மையாக உத்தமனாக நாங்கள் நிற்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய குறைகள் குற்றங்களெல்லாம் மன்னித்து எங்களை புதுப்பித்ததுக்காக கூடான கூடிய சோதனை தகப்பனே. இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நாங்கள் பாதுகாத்து கொண்டு நெல்வழியில் நடந்து கொண்டு இந்த பகுதியில் அநேக மக்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறதுக்கு உங்களுடைய ஆவியை கொடுத்து உதவி செய்யுங்க தகப்பனே. பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க. கூடியிருக்கிற சகோதரர் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேவைகளை சந்திங்க. அப்பா, உங்களுடைய ஆவியை கொடுங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கும்படிக்கு ஜெப ஆவியை எங்கள் குடும்பத்தில் ஊற்றுங்க தகப்பனே. தேவனுடைய வார்த்தைகளை வசனத்தை கேட்டு நாங்கள் அதன்படி நடந்து அதன்படி வாழும் வளரும் உதவி செய்யுங்க தகப்பனே. பலப்படுத்துங்கப்பா. உங்களோடான கூடி சோதனை தகப்பனே. இந்த ஜெபங்களை ஏற்று நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகரும் முடிக்குமாறும் இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென்.